அது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பிசினஸா தான் இருந்துச்சு. லைக் இன்ஸ்டால தான் நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஷாப் ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ரிஸ்க்குமே இருக்கு. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் நம்ம நெனச்ச அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகல அப்டின்னா, ரென்ட் கட்டணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸ் ஆப்வியஸா நம்ம பே பண்றோம். பட் ஆனா மந்த்லி ரென்ட் கட்டணும், ஈபி கட்டணும். அதுவும் வந்து ஷோரூம் வந்து கொஞ்சம் டிசைனா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இவ்ளோ விஷயங்கள் ரிஸ்க்கா இருக்கு. இந்த ரிஸ்க்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அண்ட் ஒய் ஷாப்? இப்போ நீங்க கேட்கிற கேள்வி எக்ஸாக்ட்டா கரெக்ட்டான ஒரு கேள்வி. ஏன் அக்செப்ட் பண்ணேன்னா, இப்ப எந்த ஒரு வியாபாரத்த எடுத்தாலும், கம்ப்ளீட்டா நம்ம கத்துக்கிட்டுலாம் வந்து ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ம். ஸோ எல்லா வியாபாரமும் நமக்கு ஒரு சின்னதா ஒரு யுக்தி தெரியும். ஆ. வியாபாரத்த ஸ்டார்ட் பண்ண. ஓகே. ஒரு முதல போடுறோம். அதுலருந்து வந்து நம்ம லாபத்த எடுக்க போறோம். லாபத்த எடுக்கிறோங்கிறது 2 பக்கம் இருந்தாலும், நம்ம போட்ட முதலுக்கு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் ம். அப்படிங்கிறது. ஸோ எல்லா வியாபாரத்துல எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள வந்து படிப்பினை குடுக்குமோ, ஆ. அதே மாதிரி இது ஒரு படிப்பினைய குடுக்கும்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஷாப். ஓகே. ஸோ என்னோடைய அனுபவம், இங்க இருக்கிற எனக்கு வரப்போற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, என்ன வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் கரெக்ட்டா அதுல குடுக்குற போற பாடத்த கத்துக்கணுங்கிறதுல கரெக்ட்டா இருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, இதுல வரப்போற நீங்க சொன்ன மாரி இது நான் எப்படி இதுக்கு ரெண்ட் எடுக்க போறேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு வரப்போற அனுபவமும், அதுக்கு நான் குடுக்க போற உழைப்பும் தான். ஓகே. என்னோட உழைப்பு, என்னோட லாபமா வரும்னு நான் நம்புறேன். ஸோ நைஸ். நம்பிக்கையில தான் இந்த அனுபவம் வந்து கிடைக்க போறதுக்கு காத்துட்டு இருக்கேன்.